அண்ணன் தம்பி எல்லாம் அங்க கொண்டால போயிட்டேன். நீ மட்டும்தான் என் பக்கம் இருக்கிற. உன்னையும் கொண்டு விட்டு நான் நல்லோக ஜிம்முக்கு எப்படி போறது வழின்னா எனக்கு தெரியுமா அப்படின்னு செல்லாய் கேட்டாங்க. அப்ப வா போலான்னு திரும்ப எல்லாம் சேர்ந்து திரும்ப வராங்க. நல்லோக ஜிம்முக்கு வந்தாங்க. பூமிக்குள்ள இறங்கிட்டாங்க. செல்லாய் தேரு அந்த கழித்தண்ணி ஆரி மட்டும்தான் இருக்கிறேன். அதுக்கு முன்னால வந்தவன் செல்லாய்க்கு முன்னால கழித்தண்ணி ஆரியன், அவங்களுக்கு முன்னாலதான் சோழராசன். தளம் கூட்டிட்டு வர்றேன். இவங்க பூமியில இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி வரவன் தேவேந்திர எருமக்கடை ஓட்டிக்கிட்டு வர்றாங்கல்ல. இவங்க அம்மன்னு இருக்க கூடாது. ஏண்டா உன்னோட நாட்டுக்கு வந்ததையும் நீ செல்லாய் கொண்டு ஒளிய வச்சு விட்டியா நீ அப்படின்னா, அப்பா நான் முன்னாடி போறேன், நான் திரும்பி கூட பார்க்கல, நான் எப்படி கொண்டு ஒளிய வைப்பேன்? உங்களுக்கு தெரியாம நான் கொண்டு கூட்டி போயிட்டேனா அப்படின்னா, இல்ல இல்ல தவறு, நீ கொண்டு உன் நாட்டுக்கு வந்ததையும் எங்களை செல்லாய கொண்டு ஒளிய வச்சு விட்ட, சத்தியம் பண்ணுன்னுட்ட. அப்ப என்ன பண்ண, சோழராசன் தலை வெட்டி அவுத்து போட்டு சத்தியமா நான் ஒளிய வைக்கலடான்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டாரு. தாண்டிட்டான். பொதுக்குன்னு தேரு செல்லாய் வெளியே வந்து அவன் நிரப்பற ஏன்டா சத்தியம் வாங்கினேன்னு சொல்லி தள்ளிஞ்சடா பள்ளப்பாடுன்னுட்டான். அவன் பல்ல அன்னவரையிலும் தேவேந்திரன் வேலூர்ல இருக்கிற தேவை நம்ம குளத்துக்கு வசந்த குளம் அவையெல்லாம் அங்க வந்து சத்தியம் வாங்கின மிருப்பாடு பல்ல. அப்ப எனக்கு செல்லாய் சொல்றா, எனக்கு நிலைச்ச இடம் இதுதான். இது வந்து கிழக்க கீழ்கடல் போனாலும் சரி, வடக்க வடகடல் போனாலும் சரி, தெற்க தென்கடல் போனாலும் சரி, மேற்க மேகடல் போனாலும் சரி, எனக்கு நிலைச்ச இடம் இதுதான்டாப்பா. சரி, அங்கனையே மண்ணால செவுத்து வச்சு மரத்தால கையாளிஞ்சு பில்லால கூரைய மேய்ஞ்சு மோட்டில் நின்று பார்த்தேன். மோட்டில் நின்று பார்க்கும்போது மேற்க தண்ணி தெரிஞ்சிருக்குது. மேற்க மேகடல்ல இருந்து பக்கமா தண்ணி தெரிஞ்சிருக்குது. இந்த காவேரி ஆத்த கை வாய்க்காலா பிடிச்சு விட்டு 3 பேரும் கையை கழுவிக்கிட்டு அவன் கடிச்ச அப்பதான் அவுக்குறானுங்க. அவுத்து பார்த்தா 2 பேர்த்து சோறும் கஞ்சி தண்ணியா போயிட்டுது. இந்த சோழராஜன் சோறு அன்னைக்கு ஆக்குனது போல ஆகி ஓடி இருக்குது. 3 பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டுட்டு வாங்கடா போலாம், இனிமே செல்லாய்க்கு இதான் நிலச்ச இடம்ட்டாங்க. கோயில் கட்டிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். மதுக்கரை அப்படிங்கும் போது அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. அதெல்லாம் குங்குமா தேவையெல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாம் செல்லாயெல்லாம் வந்து கொண்டாந்துட்டான். தெய்வ கொண்டாந்துமே சாமி கும்பிட வேண்டித்தான் அப்படின்னு தான் அந்த மக்க நாள் விடிஞ்சுது. வந்தாங்க எல்லாம் கோயிலுக்கு. அந்த தேவேந்திரனை கூப்பிட்டு, ஏய் நெல்லை பயிர் பண்றா அப்படின்னாங்க. என்னதான் பல்லன் ஆகிட்டானே, பயிர் பண்றேன் சாமின்னு. அந்த 1ஆம் திங்களுக்கு 1 பேர், 2ஆம் திங்களுக்கு 2 பேர், 3ஆம் திங்களுக்கு 3 பேர், 4ஆம் திங்களுக்கு 4 பேர், 7ஆம் திங்களுக்கு எழுத்தாணிக்கு அறுத்து போல குருதம்பங்கம் சாஞ்சுது, நெல் விளைஞ்சுது. அறுத்து நெல்லை குத்தி எல்லாருக்கு பொங்க வச்சேன். பொங்கலை வச்சாக்கா இந்த வருஷத்துக்கு காவக்காரனை கொண்டாடான்னா. காவக்காரன் நான் தானே வேந்தான் ஒரு பையன் செஞ்சிருக்கிறேன். அந்த இடத்துல பில்லு பிடுங்க அது பிடுங்க காவ வேலை செஞ்சிருக்கிறேன். அவனை ஆளு வெட்டும் தாரகள்னு இருக்குது முன்னாடி செல்லா கோயிலுக்கு முன்னால வடக்கமா தான் இருக்குது. அந்த ஆளு வெட்டும் தாரையில கல்லில் நிறுத்தி தண்ணியை போட்டு வெட்டுறது. இப்படிமாவே வருஷம் ஒரு ஆளை வெட்டி காவு கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் ஒரு காவக்காரனை கொடுத்தா அடுத்த வருஷம் காவக்காரனை, இப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு காவக்காரன் தான் வெட்டி காவக்காரனே வெட்டி பழி கொடுத்துருவேன். இந்த வருஷம் காவ பார்த்தாலும் அடுத்த வருஷம் காலி இருக்கக்கூடாது, வெட்டிடுவானுங்க, எல்லாம் பழி கொடுப்பானுங்க. இந்த கதை இப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு என்ன கேட்க வரீங்க?